அறிமுகம். டைனோ உலக தமிழுக்கு வருக. இன்று நாம் அதிகம் அறியப்படாத ஆனால் சமமான புதிரான அப்ரிட்டோசொரஸ் மீது கவனம் செலுத்துகிறோம். இந்த டைனோசர், அதன் பெயர் விழித்திருக்கும் பல்லி என்று பொருள்படும், டைனோசர் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப நாட்களைப் பற்றிய ஒரு தனித்துவமான பார்வையை வழங்குகிறது. இந்த பழங்கால உயிரினத்தின் இரகசியங்களையும் டைனோசர் குடும்ப மரத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் வெளிக்கொணரும்போது எங்களுடன் சேருங்கள். கண்டுபிடிப்பு. அப்ரிட்டோசொரஸ் முதலில் 1974 இல் பழங்கால ஆராய்ச்சியாளர் ரிச்சர்ட் துல்போர்னால் விவரிக்கப்பட்டது. அதன் புதைப்படிவங்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நாடான லெசோதோவின் எலியட் அமைப்பில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த எச்சங்கள் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ஜுராசிக் காலத்தைச் சேர்ந்தவை. அப்ரிட்டோசொரஸின் கண்டுபிடிப்பு இந்த நேரத்தில் டைனோசர் பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சங்களை ஒன்றிணைக்க விஞ்ஞானிகளுக்கு உதவியது. இயற்பியல் பண்புகள். அப்ரிட்டோசொரஸ் ஒரு சிறிய, இரு-கால் டைனோசர் ஆகும். இது சுமார் 1.2 மீட்டர், 4 அடி நீளம் மற்றும் தோராயமாக 20 கிலோகிராம், 44 பவுண்டுகள் எடையுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மிகவும் தனித்துவமான அம்சம் அதன் கொக்கு போன்ற வாய், தாவர வகை உணவுக்கு ஏற்றது. அதன் சமகாலத்தவர்களைப் போலல்லாமல், அப்ரிட்டோசொரஸ் ஒப்பீட்டளவில் குறுகிய பின்னங்கால்கள் மற்றும் நீண்ட கைகளைக் கொண்டிருந்தது. இது தரையில் புதைப்பது அல்லது உணவு தேடுவது உட்பட பலவிதமான இயக்கங்களின் திறன் கொண்டதாக இருக்கலாம் என்று கூறுகிறது. உணவு மற்றும் உணவளிக்கும் பழக்கங்கள். அப்ரிட்டோசொரஸ் ஒரு தாவர வகை, முதன்மையாக ஆரம்பகால ஜுராசிக் பசுமையான தாவரங்களை உண்ணும். அதன் கொக்கு போன்ற தாடைகள் மற்றும் பற்கள் தாவரப் பொருட்களை செயலாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவை. சுவாரஸ்யமாக, அப்ரிட்டோசொரஸின் பற்கள் அதன் உணவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், கடினமான தாவரப் பொருட்களை விட மென்மையான தாவரங்களை விரும்புகிறது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு அதன் காலத்தின் பெரிய தாவர வகைகளுடன் போட்டியைத் தவிர்ப்பதற்கான ஒரு உத்தியாக இருந்திருக்கலாம். நடத்தை மற்றும் தழுவல்கள். அப்ரிட்டோசொரஸ் என்ற பெயர் விழித்திருக்கும் பல்லி என்று பொருள்படும், அதன் சாத்தியமான நடத்தை பண்புகளை சுட்டிக்காட்டுகிறது. அதன் சகாப்தத்தின் மற்ற தாவரவகை டைனோசர்களுடன் ஒப்பிடும்போது அப்ரிட்டோசொரஸ் பகலில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்திருக்கலாம் என்று சில பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இந்த தினசரி செயல்பாட்டு முறை அதற்கு தனித்துவமான சுற்றுச்சூழல் இடங்களை வழங்கியிருக்கலாம், இது இரவு நேர அல்லது கிரெபஸ்குலர் இனங்களுக்கு கிடைக்காத வளங்களை சுரண்ட அனுமதிக்கிறது. ஹபிடாட். அப்ரிட்டோசொரஸ் வாழ்ந்த சூழல் இன்றைய நிலப்பரப்புகளிலிருந்து மிகவும் வேறுபட்டது. ஆரம்பகால ஜுராசிக் காலம் ஏராளமான தாவரங்களைக் கொண்ட சூடான, ஈரப்பதமான காலநிலையால் வகைப்படுத்தப்பட்டது. அப்ரிட்டோசொரஸ் சுற்றித் திரிந்த தென்னாப்பிரிக்கா, கோண்ட்வானாவின் சூப்பர் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த பகுதி தாவர வாழ்க்கை நிறைந்தது, தாவரவகை டைனோசர்களுக்கு போதுமான உணவு ஆதாரங்களை வழங்குகிறது. ஆறுகள் மற்றும் ஏரிகள் நிலப்பரப்பைக் கொண்டிருந்தன, அவை வாழ்க்கையுடன் கூடிய பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குகின்றன. டைனோசர் பரிணாமத்தில் முக்கியத்துவம். அப்ரிட்டோசொரஸ் ஹெட்டரோடோன்டோசவுரிடே குடும்பத்தைச் சேர்ந்தது, இது ஆரம்பகால ஆர்னிதிசியன் டைனோசர்களின் குழுவாகும். இந்த குடும்பம் அதன் மாறுபட்ட பற்களுக்கு பெயர் பெற்றது, பல்வேறு உணவு முறைகளுக்கு ஏற்ற பல்வேறு வகையான பற்களைக் கொண்டுள்ளது. அப்ரிட்டோசொரஸின் கண்டுபிடிப்பு பரிணாம பாதைகளில் வெளிச்சம் போட்டுள்ளது, இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தாவரவகை டைனோசர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அதன் தனித்துவமான தழுவல்கள் டைனோசர்களிடையே உணவு உத்திகளில் ஆரம்பகால பரிசோதனையை எடுத்துக்காட்டுகின்றன. பேலியோண்டாலஜிக்கல் நுண்ணறிவு. அப்ரிட்டோசொரஸ் பற்றிய ஆய்வு டைனோசர் பரிணாமம் மற்றும் பேலியோகாலஜி பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை தொடர்ந்து வழங்குகிறது. சிடி ஸ்கேனிங் மற்றும் 3D மாடலிங் போன்ற தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள் விஞ்ஞானிகள் அதன் புதைப்படிவங்களை இன்னும் விரிவாக ஆய்வு செய்ய அனுமதித்துள்ளன. இந்த ஆய்வுகள் அதன் உடற்கூறியல், வளர்ச்சி முறைகள் மற்றும் சாத்தியமான நடத்தைகள் பற்றிய புதிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளன.
அப்ரிட்டோசொரஸ் பற்றிய ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் ஆரம்பகால ஜுராசிக் காலத்தில் இருந்த வாழ்க்கையின் சிக்கலான வலையைப் பற்றிய நமது புரிதலைச் செம்மைப்படுத்த உதவுகிறது. முடிவு: அப்ரிட்டோசொரஸ் அதன் பெரிய, மிகவும் வலிமையான உறவினர்களைப் போல பிரபலமாக இருக்காது, ஆனால் டைனோசர் பரிணாமக் கதையில் அதன் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது. இந்த சிறிய, விழித்திருக்கும் பல்லி ஒரு மாறும் மற்றும் மாறுபட்ட பண்டைய உலகத்தைப் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது, அங்கு ஆரம்பகால டைனோசர்கள் ஏற்கனவே வெவ்வேறு சுற்றுச்சூழல் பாத்திரங்கள் மற்றும் தழுவல்களுடன் பரிசோதனை செய்து கொண்டிருந்தன. இந்த வரலாற்றுக்கு முந்தைய உயிரினங்களை நாம் தொடர்ந்து கண்டுபிடித்து ஆய்வு செய்யும்போது, ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் ஒரு காலத்தில் நமது கிரகத்தில் செழித்தோங்கிய வாழ்க்கையின் வளமான நாடாவை புரிந்து கொள்வதற்கு நம்மை நெருக்கமாக்குகிறது. கடந்த கால பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. டைனோசர்களின் உலகில் இருந்து மிகவும் கவர்ச்சிகரமான கண்டுபிடிப்புகள் மற்றும் கதைகளுக்கு காத்திருங்கள். அடுத்த முறை வரை தொடர்ந்து ஆராய்ந்து ஆர்வமாக இருங்கள். மிகவும் கவர்ச்சிகரமான ஆவணப்படங்களை விரும்பவும், கருத்து தெரிவிக்கவும், குழு சேரவும் மறக்காதீர்கள்.